பார்த்தா தெரியல, பிச்சைக்காரன். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே. என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க. எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான். எனக்கு வேண்டப்பட்டவரா? யா, இது யாரு? எங்க அப்பா. அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்காரன் மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. இதுதான் தர்மத்தின் வெற்றி. இதை யாராலும் தடுத்து விட முடியாது. என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறது, உங்க எண்ணம் நிறைவேறாது. பதட்டப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. ஊர்ல நல்லது நடக்கணுங்கிறதுக்காக செய்யற காரியம் அது. இதுல ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ முக்கியம் இல்ல. ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பான். ஏதாவது ஒரு சேனலை வையேன்பா. இப்படி மாத்திட்டே இருந்தா எதைத்தான் பாக்குறது? எல்லாத்துலயும் ஒரே ப்ரோக்ராம் போடுறாங்க. காலையில போட்டது சாயங்காலம் ரீடெலிகாஸ்ட், சாயங்காலம் போட்டது மறுநாள் காலை ரீடெலிகாஸ்ட். வேற ஏதாவது சீரியல் போடப்பா? ஐயோ, காலையில இருந்து எல்லா சீரியலும் பார்த்துட்டேன். வேற வேற பேர்ல ஒரே சீரியல். எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களா கூடி கூடி அழுகுறாங்க. ஒரே போர் தாத்தா. வீட்லயோ வெளியிலயோ ஏதாவது வேலை இருந்தா டிவி பாக்குறது என்டர்டெயின்மெண்ட். வேலையே டிவி பாக்குறதா இருந்தா போர் அடிக்காம என்ன செய்யும்? டேய் இங்க வாடா. ஏதாவது சொன்னா ரூம்ல போய் கதவு சாத்திக்காத. இது என் ஃப்ரெண்டோட கம்பெனி. ஏதோ மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் வேலையா. உனக்கு தான் ஊர் சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்குமே. அவரை போய் பாரு. இப்படியே போகாத. போறதுக்கு முன்னாடி நீட்டா ஷேவ் பண்ணிக்கிட்டு போ. எந்த வேலையிலயும் 2 மாசத்துக்கு மேல தங்கல. உங்க அப்பா கூட நேத்தே சொன்னாரு. வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? எந்த வேலையும் எனக்கு பிடிக்கல சார். காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு மத்தியானம் 1 மணிக்கு டப்பா பிரிச்சு தயிர் சோறு சாப்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் கை வச்ச பனியன் போட்டுட்டு நியூஸை பார்த்துட்டு தூங்க போறது நினைச்சாலே போர் அடிக்குது சார். 9 to 5 தான் ஸ்கூலுக்கு போனீங்க, 9 to 5 தான் காலேஜுக்கு போனீங்க, 9 to 5 ஆபீஸ்க்கு போறதுனா மட்டும் ஏன் சார் போர் அடிக்குது? படிப்புங்கிறது கட்டாயம், வேலைக்கு போறதும் கட்டாயம். ஆனா இந்த வேலைக்கு தான் போகணும்ன்றது கட்டாயம் இல்லையே. ஒரே ஆபீஸ், ஒரே முகங்கள், சலிப்பு சார். இன்ஃபேக்ட் இது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலைங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். எங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக இல்ல. நாளைக்கு இந்த வேலையும் பிடிக்கலன்னா ஐ வில் ரிசைன். கிடைச்ச வேலை செய்யறதுக்கும் பிடிச்ச வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். உங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம எப்படா காலையில 10 மணி ஆகும் ஆபீஸ்க்கு வரலான்னு காத்துட்டு இருப்பீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு போச்சோன்னாலும் போக மாட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஓகே. நான் என்னோட அனுபவத்தை சொன்னேன். யூ ஆர் அப்பாயிண்டட். இந்த வேலைக்கு நீங்க காலையில இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.